வணக்கம். தாலிக்கு பதில் பச்சை குத்துங்கள் சிறுகதை. படைப்பு ஜோதிலதா கிரிஜா அவர்கள். இப்பொழுது கதைக்குள் செல்வோம். ஞானப்பிரகாசம் அன்று விடியலில் வழக்கத்தை காட்டிலும் முன்னதாகவே விழித்திருந்து விட்டார். சம்மங்கியின் வழக்கில் இன்னும் ஒரு வாரத்துக்குள் அவர் தீர்ப்பு வழங்கியாக வேண்டும். சம்மங்கியின் வழக்கைப் போலவே அவர் குடும்பத்திலும் ஒரு வழக்கு இருக்கிறது. ஆனால் அவர் கோர்ட்டுக்கு போகவில்லை. ஒரு நீதிபதியே தன் மகளின் வழக்கை கோர்ட்டுக்கு எடுத்து செல்வதா என்ற நினைப்பில் அவரது கௌரவம் இடம் கொடுக்கவில்லை. தம் குடும்ப வழக்கை சமாதான முறையில் தீர்த்து கொள்ள விரும்பினார். கோர்ட்டுக்கு போய் வழக்கை ஜெயித்து கொண்டு வந்தாலும் வாழ்க்கைக்கு அந்த வெற்றி பயன்படாது என்பதை அவர் மற்றவர்களை விடவும் நன்றாகவே உணர்ந்திருந்தும் மகளின் வழக்கை கோர்ட்டுப்படி ஏற அவர் அனுமதிக்காததற்கு ஒரு நல்ல காரணமாகும். சம்மங்கியை ஏமாற்றி மணந்தவன், அதற்கு முன்னால் 5 பெண்களை அவ்வாறே ஏமாற்றி மணந்து கொண்டவன் என்பது தெரிய வந்த நிலையில் சம்மங்கி தன் கணவர் வராகசாமியின் மீது வழக்கு போட்டாள். சம்மங்கி பணக்கார பெண். அவள் பணத்துக்கு ஆசைப்பட்டே வராகசாமி அவளை ஏமாற்றி மணந்தான் என்பது அவளது வழக்கு. அது மட்டுமின்றி தன்னை மணப்பதற்கு முன்னால் வேறு சில பெண்களையும் அவர்களிடம் தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை என்று பொய் சொல்லி ஏமாற்றி மணந்து கொண்டவன் என்பது வழக்குக்கு வலு கொடுக்க அவள் எடுத்து சொன்ன காரணம். அவனால் அவ்வாறு கைவிடப்பட்ட பெண்ணொருத்தியின் நட்பு அவளுக்கு தற்செயலாக கிடைத்ததன் விளைவாகத்தான் தன் கணவன் ஏற்கனவே பல முறை மணந்து அப்படி மணந்த பெண்களையெல்லாம் கைவிட்டவன் என்பது அவளுக்கு தெரிய வந்தது என்று கோர்ட்டில் சொன்னாள். இந்த விவரத்தை அவளுக்கு சொன்னவள்தான் அவன் வேறு சில பெண்களையும் அப்படி மணந்து கைவிட்டவன் என்பதை அறிந்தவள். அவள் மட்டும் சம்மங்கியின் வாழ்க்கையில் தற்செயலாக குறுக்கிடாமல் இருந்திருந்தால் தன் கணவனுக்கு தான் 6ஆம் மனைவி, அதாவது அந்த பெண் சொன்ன கணக்கின்படி மட்டும் உண்மையில் இன்னும் அதிக எண்ணிக்கையில் கூட அவன் பெண்களை கைவிட்டிருக்கக்கூடும் என்பது தனக்கு தெரியவே நேர்ந்திருக்காது என்றும் அவள் சொன்னாள். சம்மங்கி கொஞ்சமே படித்தவளாக இருந்தால் 10ஆம் வகுப்பில் தவறியவளாம். பிறர் பேசிய ஆங்கிலத்தை ஓரளவுக்கு புரிந்து கொண்டாள். அவளுக்கு இருந்த துணிச்சல் தமக்கோ தம் மகளுக்கோ இல்லை என்பது கசப்பாக நீதிபதியின் நெஞ்சுக்குள் இறங்கியது. என்ன இருந்தாலும் நடுத்தர மக்களுக்கும் மேல்தட்டு மக்களுக்கும் இருந்த வரட்டு கௌரவங்கள் கீழ்த்தட்டு மக்களுக்கு இல்லைதான் என்ற உண்மையால் இறங்கிய கசப்பு அது. சம்மங்கி ஒரு அரசினர் அலுவலகத்தில் கூட்டி வேலை செய்பவள். ஆனால் திடீரென்று யாரோ ஒரு புண்ணியவான் தன் சொத்து சுகங்களையெல்லாம் அவளுக்கு கிடைக்குமாறு செய்துவிட்டு போனதால் அவள் ஒரு திடீர் பணக்காரியானாள். பெரிய பணக்காரி என்று சொல்ல முடியாவிட்டாலும் 20,000 ரொக்கம் என்பது ஒரு சின்ன வீடு என்பதும் கணிசமான சொத்துக்கள். இந்த சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டுதான் தன்னை வராகசாமி ஏமாற்றினாள் என்று அவள் வாதாடினாள். வராகசாமி அந்த ஊரை சேர்ந்தவன் அல்லன். திடீரென்று சென்னையில் குடியேறியவன். அவளது அறிமுகத்தையும் தற்செயலாக அடைந்தவன் தான். அப்படியான அறிமுகம் கொஞ்சம் பழக்கமாக முன்னேறியதும் அவன் அவளை ஒரு கோவிலில் வைத்து மணந்து கொண்டான். பரம யோகியனைப் போல் அவளுக்கு தாலியும் கட்டினான். ஞானப்பிரகாசத்துக்கு பெருமூச்சு வந்தது. அவர் மட்டும் என்ன, தெரிந்தவருக்கு தெரிந்த இடத்தில் மகளுக்கு மணமுடித்தார். எல்லா சம்பிரதாயங்களும் சடங்குகளும் மகளையும் மருமகளையும் உட்படுத்தி மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு திருமணத்தை பெரிய அளவில் நடத்தினார். கல்யாணமாகி ஊருக்கு புறப்படுகையில் தான் எதிர்பார்த்த அளவு தன் மகள் உணர்ச்சி வசப்பட்ட அளவில்லை என்பது அவருக்கு ஒரு குறையாகவே தெரிந்தது. அந்த அளவு அவள் கணவன்பால் கவரப்பட்டு
புறப்பட்டாள் என்பது மகிழ்ச்சியாகவே இருந்தது. அவர் அதை எண்ணி சமாதானமுற்றார். ஆனால் அந்த சமாதானமும் நிம்மதியும் 1 ஆண்டுகளுக்கே நீடித்தன. சரியாக சொல்ல வேண்டுமானால் 1 வருடம் 6 மாதங்களுக்கெல்லாம் அவள் கண்ணை கசக்கிக் கொண்டு பிறந்த வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டாள். சம்மங்கி மாதிரி தான் அவளும் சொன்னாள். தன் கணவன் எവിടെയോ வைத்திருப்பதாகவும் மேல்தட்டு மக்களை ஒவ்வொன்றாக எடுத்து தன் நகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அவளுக்கு கொடுத்து விடுவதாகவும் சொல்லி அழுதாள். அவர்தான் அதை கேட்டு எப்படி துடித்து போய்விட்டார். முதலாக அந்த கசப்பான செய்தி காதில் விழுந்த பொழுது அவரால் நம்பத்தான் முடியவில்லை. தம் ஒரே மகளின் வாழ்க்கை இப்படி ஆகும் என்பதை துளியும் நினைத்து பார்த்திராத அதிர்ச்சியில் அவர் எதுவுமே சொல்ல தோன்றாமல் வாயடைத்து போய் உட்கார்ந்திருந்தார். கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் சிறுக சிறுக வடியலாயிற்று. எந்த வகையில் அதில் தலையிட்டு எப்படி மகளின் வாழ்க்கையை சீர்படுத்துவது என்று அவருக்கு புரியவில்லை. மகளோடு பேசி பார்த்தபொழுது கெஞ்சுதல், சமாதானம், சண்டை எதுவுமே தன் கணவனை மசிக்கவில்லை என்று அவள் ஆற்றாமையுடன் தெரிவித்தாள். கேஸ் போடலாமா என்று அவர் கேட்டபோது அவர் மகள் தான் எப்படி சிரித்தாள். என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள்? தானாய் கனியாத பழத்தை தடியால் அடித்து கனிய வைக்க முடியுமா? அன்புங்கிறது மனசளவில் வரணும், அதை வலுக்கட்டாயமாக ஏற்படுத்த முடியாது. புத்திசாலி பெண், ஆனால் வெறும் புத்திசாலித்தனம் வாழ்க்கையை தராது. அவரே புறப்பட்டு போய் பேசி பார்ப்பதென்று முடிவாயிற்று. நீங்கள் போய் அவரோட சண்டே தானப்பா போட போகிறீங்க. அதனால் என்மேல் அவருக்கு இன்னும் கோபம்தான் அதிகமாகும். அதனால் நீங்கள் போகக்கூடாது என்று அவரை தடுத்தாள். அதன் பேரில் அவர், அப்படியெல்லாம் சண்டையெல்லாம் போட மாட்டேம்மா, என் மகன் 3 மாதம் ஆக போகுது, ஏதோ சண்டைனா என்ன சண்டை அப்படின்னு நீங்கள் தான் சமாதானப்படுத்தணும். அப்படிதாம்மா அவர்கிட்ட கேட்க போகிறேன். இல்லாட்டி நான் உன்னை கொண்டு போய் அவர்கிட்ட வேணால் விடுறேன் என்று கூறினார். மருமகனை சென்று பார்த்த பொழுது மருமகன் பிடிகொடுத்து பேசவில்லை. நீங்கள் பேசி பிரயோஜனமே இல்லையப்பா, அவர் அப்படித்தான், விட்டுவிடுங்கள். அந்த சிறுக்கியோடு அவர் இருக்கிறதை உங்களால் தடுக்க முடியாது. எண்ணி எண்ணி நாட்களை அவர் வேதனையுடன் கழித்தார். சம்மங்கி வழக்கிற்கு இன்னும் 1 வாரத்துக்குள் தீர்ப்பு வழங்கப் போகிறேன். என் மகளுக்கு யார் தீர்ப்பு வழங்குவது? அவள் விஷயத்தில் ஒன்றுமே செய்ய முடியாதவனாக நிற்கிறேன். அவர் எழுந்து படுக்கையில் உட்கார்ந்திருந்தார். சம்மங்கி துணிந்த கட்டை. கணவன் மேல் வழக்கு போட்டிருக்கிறாள். அதில் வெற்றி பெற்ற பிறகு வேறு யாரையேனும் மணந்து கொண்டாலோ அல்லது உடன் இருந்து கொண்டாலோ ஒன்றும் அவளுக்கு பிரச்சனை இல்லை. அவ்வளவு துணிச்சல்காரி. அந்த துணிச்சல் நம் மகளுக்கு வருமா? அன்று கோர்ட்டில் சலசலப்பு அதிகமாக இருந்தது. மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அவள் கணவன் அசிங்கமாக பேசியதற்கும் எதிர்த்தரப்பு வக்கீல் அவளை தலைகுனிய பண்ணும் ஒரே நோக்கத்துடன் கேட்ட ஆபாச கேள்விகளுக்கும் அவர்களின் பாணியிலேயே பதில்களை கூச்சமற்று வீசி எறிந்து வேடிக்கை பார்த்தவர்களுடைய சலசலப்பையும் கலகலப்பையும் நிறைய ஏற்படுத்தி வந்திருந்த சம்மங்கி இறுதியாக பேசப்போவதை கேட்க கூட்டம் கூடாவிட்டால்தான் வியப்பு என்று அவர் எண்ணிக்கொண்டார். இறுதியாக எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மண்டையில் அடித்தாற்போர் பதில்களை கூசாமல் சொன்ன சம்மங்கி, ஜட்ஜையா, நான் அதிக பிரசிங்கத்தனமாக பேசுகிறதா நினைக்காம இருந்தால் 1 நிமிஷம் நான் சொல்கிறதுக்கு அனுமதிங்க. இப்போல்லாம் நிறைய ஆம்பளைங்க இந்த மாதிரி பொம்பளைகளை ஏமாத்துறாங்க. தனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி போய் தங்குற ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பொஞ்சாதியை தேடிக்கிறாங்க. அவர்களிடந்து பணத்தையும் வாங்கிக்கிறாங்க.
ஆனால் சாமி இது மாதிரி அசங்கத்தை பொண்ணுங்க செய்ய வேணாம் சாமி. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்படியெல்லாம் ஏமாத்துகிற ஆம்பளைங்களே மன்னிக்கவே கூடாது. இவங்களை தண்டிச்சே ஆகணும். இப்போ பாருங்கள், ஒரு பொம்பளை அவள் கல்யாணம் ஆனவளான்னு தெரியணும்னா தாலியை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஆம்பளை விஷயத்தில் அவளை இடைமறித்து கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கூவிற்று. பெரியார் சொன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கும் தாலி கட்டினா போச்சு. நீங்களெல்லாம் அந்த கயிற்றை கட்டுவீங்களா? ஒரு ஆம்பளையை பார்த்ததும் அவன் கல்யாணம் ஆனவனா ஆகாதவனான்னு பளிச்சுன்னு தெரியணும். அப்போ தான் பொம்பளைங்களே ஏமாற்ற மாட்டாங்க. வெளிக்கு தெரிகிற மாதிரி ஆம்பளைங்களுக்கு பச்சை குத்தணும். கன்னத்தில் குத்துனா கிருதா வச்சு மறைச்சிருவாங்க. முகவாயில் குத்துனா தாடி வளர்த்து மறைச்சிருவாங்க. அதனால் மூக்கு முனையில் குத்தணும் பச்சை. சம்மங்கி ஆத்திரமாக பேசினாலும் கூட்டம் ஆண் பிள்ளைகளே நிறைஞ்சிருந்த கூட்டம் அது கொல்லென்று சிரித்தது. இன்னொரு குரல், மூக்கு முனையில் குத்தினால் ஆம்பளையோட அழகு கெட்டு போயிருமே. ஞானப்பிரகாசம் பொறுமையாக இருந்தார், மேசையை தட்டவில்லை. சம்மங்கி தொடர்ந்தாள். அப்போ ஒன்று செய்யலாம், கையில், அதாவது முழங்கை முட்டுக்கும் மணிக்கட்டுக்கும் இடையில் இருக்கிற கைப்பகுதியில் அவனுக்கு கல்யாணமான தேதியை பச்சை குத்தணும். இவன் திருமணமானவன் அப்படின்னு இருக்கணும். பார்த்ததுமே பளிச்சுன்னு தெரியணும். புல்கை சட்டை போட்டு மறைச்சிக்குவானே என்றது ஒரு குரல். கலற்றா சட்டையின் கேட்பாளே பொண்ணு என்று சம்மங்கி கத்தினாள். சரி சம்மங்கி அம்மா, பேசிட்டீங்கள போதும் என்று ஞானப்பிரகாசம் அவளை அதோடு நிறுத்தினார். தீர்ப்புரை எழுதும் பொழுது ஞானப்பிரகாசம் தன் மகளின் பால்பட்ட வாழ்க்கையும் மனதில் கொண்டு சம்மங்கி தனது கடைசி பேச்சின் போது குறிப்பிட்ட பச்சை குத்துதல் பற்றியும் மறக்காமல் எழுதினார். இது உலகம் முழுவதும் பரவினால் மேல்நாட்டிற்கு போய் வசிக்கும் ஆண் பிள்ளைகள் இந்தியாவுக்கு வந்து இன்னொரு பெண்ணை மணந்து கொள்ளும் குரூரம் குறையும் என்று குறிப்பிட்டார். தம் மகளின் வாழ்க்கையை செப்பனிட வழி தெரியாத போதிலும் வருங்கால பெண்களின் வாழ்க்கை பாழாகாமல் இருக்க தம்மால் இயன்ற அளவுக்கு சம்மங்கியின் யோசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீர்ப்பை எழுதியது குறித்து அந்த நடுவர் திருப்தி அடைந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிடி வியூஸ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.